அஸ்ஸலாமு அலைக்கும் ஃபுடீஸ். ஸ்வீட்னா யாருக்கு தாங்க பிடிக்காம இருக்கும்? அதுவே ஹெல்த்தியாக பண்ணால் எப்படி இருக்கும்? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, சம்பா கோதுமை பைனாப்பிள் கேசரி. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இன்க்ரீடியன்ட்ஸ் எவ்வளோ கிராம் எடுத்தேன்றது கீழே கேப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் பைனாப்பிளை நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு பேன் வச்சு அதில் கீ ஆட் பண்ணுங்கள். கீ ஆட் பண்ணதுக்கப்புறம் அதில் கேஷ்யூவே ஆட் பண்ணி ஒரு 1 மினிட் நல்லா சாட்டே பண்ணுங்கள். சாட்டே பண்ணதுக்கப்புறம் அதே பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்க சம்பா கோதுமையும் ஆட் பண்ணி 2 மினிட்ஸ் நல்லா சாட்டே பண்ணுங்கள். சம்பா கோதுமையை எந்த கப்பில் மெஷர் பண்ணுறோமோ அதே கப்பில் தாங்க வாட்டரும் நம்ம மெஷர் பண்ணணும். ஸோ நான் இதுக்கு 3 கப் தண்ணி எடுத்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் ஒரு விசில் வச்சு 5 நிமிஷம் சிம் பண்ணுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சம்பா கோதுமை சூப்பராக வெந்துட்டுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பேன் எடுத்து அதில் ஒரு ஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு நம்ம கிரைண்ட் பண்ண பைனாப்பிள் பியூரேவே அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஸ்வீட்காக நாட்டு சர்க்கரையை ஆட் பண்ணியிருக்கோங்க, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச சம்பா கோதுமையை இதில் ஆட் பண்ணுங்க. இதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் இடித்து வச்ச ஏலக்காவையும் வறுத்த முந்திரியையும் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான சம்பா கோதுமை பைனாப்பிள் கேசரி ரெடிங்க. தெரியாமல் அன்ஹெல்தியாக சாப்பிட்டதெல்லாம் போதும், இனிமேல் தெரிஞ்சுக்கிட்ட ஹெல்த்தியாக சாப்பிட மறக்காமல் ஃபௌசி பைட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள்.